சென்னையில ஃபேமஸ் ஆயிடுச்சு. வணக்கம், இது நியூஸ் இன் தமிழ். காயத்ரி மற்றும் நமிதாக்கு ஓவியாக்கு தான் அதிகமான மக்கள் சப்போர்ட் இருக்குங்கிறது போன வாரம் அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டுல இருந்தே தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு உள்ள வெளியில இருந்து யாரோட டச்சும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு கபடி டீம் உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்டது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது. ஆனா அப்படி காட்சிகளை நமக்கு ஒளிபரப்புல. இது டிலேட் செய்யப்பட்ட காட்சியா இருக்குது. அப்புறம் ஆனா அந்த காட்சி இப்ப வெளியாகி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க லிவிங் ரூம்ல. காயத்ரி வெளியில என்ன பேசிக்கிறாங்க ஷோ பத்தி அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அவங்க சமயக்கட்டுல போய் நின்றுகிட்டு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓவியாக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது அப்படின்னு கபடி டீமை சேர்ந்தவர் சொல்றாரு. ஏன் இவங்களுக்கு மட்டும் மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு நமிதா சொல்ற காரணம் இருக்குது. அப்பா அவங்க கேமரா முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறாங்க, நடிக்கிறாங்க, ட்ரெஸ் கம்மி கம்மியா போடுறாங்க. இருக்கட்டுங்க, நீங்க போடலையாங்க ட்ரெஸ், நீங்க எப்படி ட்ரெஸ் போறீங்கன்னு வையாபுரிட்ட கேளுங்க சொல்லுவாரு. ஆனா அதுக்காண்டிலாம் நாங்க ஓவியா நாங்க ஆதரிக்கல. அவங்களோட நேர்மை உண்மையிலேயே ஜூலிக்கு முதல்ல இருந்தே ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை துரோகிய கமல் சார் நேத்து தான் போட்டு காட்டினாரு. இது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். துரோகியை அடையாளம் காட்டியிருக்காரு. இப்போ ஓவியா புரிஞ்சுக்குவாங்க. ஆனாலும் அவங்க எல்லா விஷயத்திலும் தெளிவா இருந்தாங்க. ஜூலியை மட்டும் பாவம் நினைச்சாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் ஜூலி செய்வாங்கன்னு ஓவியா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதை போட்டு காட்டினதுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் கமல் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறாங்க. ஓவியாக்கு மக்கள் ஆதரவு இருக்குது நிறைய அப்படின்னு மட்டும் கபடி டீம்காரங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு நம்ம சக்தி ரொம்ப காயத்ரியும் நமிதாவும் சமாதானப்படுத்துறாரு. அது என்னன்னு கடைசியில வீடியோ இணைப்பு இருக்கு, நீங்களே பாருங்க. ஓவியா இவ்வளவு ஒரு நேர்மையான, ஒரு போல்டான, ஒரு தைரியமான ஒரு பெண்மணியா எல்லா விதத்திலயும் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லா விஷயத்தையுமே அவங்க யாரையுமே ஹர்ட் பண்ணதும் இல்ல. ஸ்னேகனே சொல்லியிருக்காரு நேற்று கமல் சார் கேட்டப்போ, இது வரைக்கும் அவங்க கூட தனியா போய் பேசுனது யாரையும் புறன்னு சொல்லி அவங்க பேசுனதே கிடையாது. அந்த இது அவங்க கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. அதே போல யார் என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க பேச்செல்லாம் வேற மாதிரி போனதுக்கு அப்புறம் இனி இவங்க கிட்ட பேச முடியாது அப்படிங்கிற நிலைமை ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க எந்திரிச்சு போறாங்க. ஆனா இது தெரியாம சக்தி ரொம்பவும் நாட்டாம பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எந்திரிச்சு போயிடறாங்கன்ட்டு. இப்ப இந்த ஸ்லைடர்ல பாக்குறோம், நம்ம இந்த காட்சியிலேயே பாத்தீங்கன்னா சக்தி ரொம்ப கோபமா பேசுறாரு, பதிலுக்கு பதில் இவங்க பேசுறாங்க. காயத்ரி இடையில பூந்து ரொம்ப கேவலமா அவங்க முகபாவனையும் அவங்களோட பேச்சும் அவங்களோட பாடி லாங்குவேஜும் ரொம்ப இதா இருக்கு. அது எதிரில் உட்காந்து பேஸ் பண்றதுக்கே நம்மளுக்கே சங்கடம். அந்த அளவுக்கு ஓவியாவாலையும் பேச முடியும், ஆனா வேண்டான்ட்டு தான் அவங்க எந்திரிச்சு போறாங்க. இந்த மாதிரி பேசும்போது தான் அவங்க அந்த மீட்டிங்ல இருந்து பாதியில எந்திரிச்சு போறாங்க. இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. 100% ஓவியா எல்லாமே நியாயம் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதுக்காக மட்டும்தான் ஓவியா எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. நம்ம கமெண்ட்ஸ் மூலியமா தெரியப்படுத்த வேண்டியது என்னன்னா, ஓவியாவை நம்ம எதற்காக ஆதரிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்தியே ஆகணும். அவங்க போடுற குட்டை பாவாடை ட்ரெஸ்ஸுக்காக இல்ல அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்தியே ஆகணும். அது அவங்களோட நேச்சர். அவங்க ஒரு நடிகை, அவங்க அந்த மாதிரி துணி போடலாம், அவங்க டான்ஸ் ஆடலாம் பாட்டுக்கு. அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸும் எவ்வளவு நல்லா இருக்கு நீங்களே பாத்திருப்பீங்க. அதே ஒரு எருமாடு ஒண்ணு ஆடுது, அதோட மூமெண்ட்டையும் பாருங்க, பாடு கேவலமா இருக்கு. அதோட வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஆர்த்தியக்கா சொல்லிட்டு போனாங்க ஃபேக்குன்னு, அதெல்லாம் இப்பதான் தெரியுதுங்க. இது வரைக்கும் ஓவியோட நேர்மையை மட்டும் நம்ம பாத்துருக்கோம். ஓவியோட நியாயமான கோபம், அவங்களோட எதிர்த்து பேசுற திறன் எல்லாத்தையும் நம்ம இப்ப 2 நாளா பாக்குறோம். அதுவும் பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே எதிர்த்து பேசித்தாகணும். எந்திரிச்சு போறதை விட சக்தி ஒரு ஆண் மிரட்டும் போது பயப்படாம எந்திரிச்சு போய் நீ அடி பார்க்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு போய் நிக்கிற தைரியம் பிடிச்சிருக்குது. துரோகி ஜூலிய கமல் சார் போட்டு காட்டினோடனே அப்பவே எந்திரிச்சு ஜூலிய அடிக்க போனது பிடிச்சிருக்கு. 2 கையும் நம்ம ஃபுல் கை ஷர்ட் போட்டா இழுத்து விடுவோம் சண்டைக்கு போகும்போது, அந்த மாதிரி அவங்க பண்ணது, அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே கரெக்ட் தான். கரெக்டுங்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு நேர்மை, ஒரு தைரியம், ஒரு புறம் பேசாமை, எவ்வளவு நல்ல குணங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து சொல்ல முடியுமா எல்லாமே ஓவியா கிட்ட இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. கமல் சார் யாரு காப்பாற்றப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் சொல்லுவாங்க. அந்த தைரியம் பிடிச்சிருக்கு. ஆனா அது திமிரா கூட இருக்கலாம், இல்ல நம்பிக்கையா கூட இருக்கலாம்னு சொல்லி கமல் சொல்லியிருப்பாரு. அது திமிர் இல்ல, அது அவங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மக்கள் என்னைக்குமே காப்பாற்றுவாங்க. ஓவியாவும் கடைசி வரைக்கும் நேர்மையாவே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே நீங்க ஓவியா டார்ச்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஓவியாவோட பதில் அடிய நம்ம இனி வரும் வாரங்கள்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஜூலியோட நம்பிக்கை துரோகத்தை அவங்க போட்டு காட்டும் போது, உண்மையிலே ஜூலி நம்பிக்கை துரோகி அப்படின்னு அவங்க சொல்லும் போது அங்கனக்குள்ள இருந்த மக்களோட கரகோஷத்தை கேட்டு உண்மையிலே ஓவியா
ஒரு பறக்கம் முத்தம் கொடுத்திருப்பாங்க. அது ஓவியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நம்ம எல்லாருக்கும் பாசத்துல கொடுத்ததுதான். அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மெய்சில் இருக்குது. ஒரு நேர்மையான ஒருத்தருக்காக நம்ம ஆதரவு தெரிவிச்சு அவங்க காட்டுற அந்த அன்பு நம்ம எல்லாம் மெய்சிலுக்கு வச்ச அந்த ஒரு நொடி காட்சி, அதை உண்மையிலேயே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஓவியாவோட நேர்மைக்கு என்னைக்கும் மக்கள் ஆதரவு உண்டு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ் மூலியமா கண்டிப்பா தெரியப்படுத்தும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அவரு சொன்னார்னா அவரா சொல்லல, அவர்கிட்ட சொல்லிருக்காங்க வெளியே. அப்பதான் அவளுக்கு அந்த கெத்து வரும். அப்புறம் இன்னொரு டார்ச்சர் பண்ண எல்லாரும் புரியுதா?